இவ்வாண்டு பெரும்போக நெற்செய்கையில் கபிலநரப்பேடை நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதனால் பெருமளவிலான வயல் நிலங்கள் நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வெல்லாவளி, ஆயித்தியமலை, பட்டிப்பளை, மண்டபத்திரை ஆகிய கமநல சேவை பிரிவுகளில் இந்த கபிலநர தத்தப்பேடையின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் விவசாயிகள் நெற்செய்கையில் பலத்த நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் தேவையான நஷ்டஈடுகளை பெற்றுத் தருமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அனைத்து விவசாயிகளுடைய விவசாய செய்கையானது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலைமையை எட்டியுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கின் காரணமாக விவசாய நெற்செய்கையானது அழிந்துவிட்டது. அந்த அழிவுக்கு காரணம் கபிலநர தத்தி என்கின்ற இந்த அறகொத்தியினால் பாதிக்கப்பட்டு இருக்க வேளாண்மையை காப்பாற்ற முடியாத காரணம் இருக்கின்றது. எனவே எமது அரசாங்கம் இதனை கருத்தில் கொண்டு இந்த விவசாயிகளுக்கு உரிய நஷ்டஈட்டினை வழங்கி வைக்க வேண்டும் என எமது விவசாய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு, அரசாங்கமானது விவசாயிகளுக்கு தகுந்த நஷ்டஈட்டை வழங்க முன்வரவில்லை என்றால் இந்த விவசாயத்தை விட்டு விலகிச் செல்வதை விட வேற வழியே இல்லை என்பதனை அரசாங்கத்துக்கு கூறி வைக்க விரும்புகிறேன். கஷ்டப்பட்டு வெள்ளாமை செஞ்சு கடன்பட்டு வீடு வச்சு நாங்கள் வெள்ளாமை செஞ்சு எங்களுக்கு நோயாலையும் வெள்ளத்தாலையும் தாக்கப்பட்டது. இப்போ பார்லிமெண்ட்டுக்கு கூட்டத்துக்கு போகிறாங்க. இந்த அரசாங்கத்தை 6வது சொல்லுவாங்களா அவங்க சாப்பிடுது அதனால் இதாக அவங்க ஜாலியாக இருப்பாங்க. எங்களை நாங்கள் எப்படி வெள்ளாமை செய்த அவங்க கதைக்கணும், அரசாங்கத்தோட கதைச்சி எங்களுக்கு அது தீவு காணணும். அப்படி இல்லாட்டா நாங்கள் எப்படி வெள்ளாமை செய்ய முடியும்? இதோட இந்த விவசாய நிலத்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கபிலநர தத்தி என்று சொல்லப்படுற அறகொத்தி நோய் அடிச்சிருக்குது. அப்போ அறகொத்தி இதால் நிறைய அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அழிவடைஞ்சிது. இப்போ இதுக்கான ஒரு உரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து இதுக்குரிய நஷ்டத்துக்குரிய ஒரு கொடுப்பனவோ நஷ்ட ஈடுக்குரிய ஒரு நடவடிக்கையை கண்டிப்பாக அரசாங்கம் பெற்றுத்தரணும்.